ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க டிஎன்டெட் 2025 பேப்பர் 2 சைல்டு டெவலப்மெண்ட்டில் மாடல் கொஷின் பேப்பர் 6 தான் பார்க்க போகிறோம். கொஷின்ஸ் பாருங்கள். ஒரு குழு எதை பொறுத்து ஒருமைப்பாட்டுடன் இயங்கி வளர்ச்சி பெறும்? குழு தலைவரின் திறமை. ஒரு குழு எதை பொறுத்து ஒருமைப்பாட்டுடன் இயங்கி வளர்ச்சி பெறும்? குழு தலைவரின் திறமை. தலைவராக இருக்க தலைமை பதவி அவசியமானதா? அவசியமில்லை. தலைவராக இருக்க தலைமை பதவி அவசியமானதா? அவசியமில்லை. தலைவராக நீடிக்க தலைவருக்கு அவசியமானது எது? அதிகாரம். தலைவராக நீடிக்க தலைவருக்கு அவசியமானது எது? அதிகாரம். காந்திஜி இந்திய அரசியலில் எந்த பதவியையும் வகிக்காத போதிலும் அனைவரும் போற்றிய ஒப்பற்ற தலைவராக விளங்க காரணம் தலைமை பண்புகள். காந்திஜி இந்திய அரசியலில் எந்த பதவியையும் வகிக்காத போதிலும் அனைவரும் போற்றிய ஒப்பற்ற தலைவராக விளங்க காரணம் தலைமை பண்புகள். சமுதாயம் என்னும் நூலின் தலைமை பற்றி எழுதியவர்கள் மெக்காலே அண்ட் பேஜ். சமுதாயம் என்னும் நூலின் தலைமை பற்றி எழுதியவர்கள் மெக்காலே அண்ட் பேஜ். தலைமைக்கு முக்கியமானதாக மெக்காலே அண்ட் பேஜ் கூறுவன இவை அனைத்தும் எதெல்லாம்னா பதவி, ஆளுமை பண்புகள், தலைமை பண்புகள். இவை மூன்றும் தலைமைக்கு முக்கியமானது அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா மெக்காலே அண்ட் பேஜ். தலைவருக்கு தேவையான குணாதிசயங்கள் இவை அனைத்தும் எதெல்லாம்னா குழுவினரோடு ஒன்றுதல், குழு மாணவியல் அறிதல், குழு மனவியல் அறிதல், குழு இயக்கவியலை அறிதல். தலைவருக்கு தேவையான குணாதிசயங்கள் குழுவினரோடு ஒன்றுதல், குழு மனவியல் அறிதல், குழு இயக்கவியலை அறிதல். தலைவருக்கு துடிப்பும் நெகிழ்வுத்தன்மையும் அவசியமா? அவசியம். தலைவருக்கு துடிப்பும் நெகிழ்வுத்தன்மையும் அவசியமா? அவசியம். லிஃப்ட் மற்றும் ஒயிட் தலைமையை எத்தனை வகைகளாக பிரித்துள்ளனர்? 3. லிஃப்ட் மற்றும் ஒயிட் தலைமையை எத்தனை வகைகளாக பிரித்துள்ளனர்? 3. சர்வாதிகார தன்மை, ஜனநாயகத் தன்மை, அவரவர் விருப்பம் போல் இயங்க அனுமதிக்கும் தன்மை என பிரித்தவர்கள் யார்? லிஃப்ட் மற்றும் ஒயிட். சர்வாதிகார தன்மை, ஜனநாயகத் தன்மை, அவரவர் விருப்பம் போல் இயங்க அனுமதிக்கும் தன்மை என பிரித்தவர்கள் யார்? லிஃப்ட் மற்றும் ஒயிட். யாரையும் கலந்தாலோசிக்காமல் நமது சொந்த விருப்புகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கும் தலைமை எது? சர்வாதிகார தன்மை. யாரையும் கலந்தாலோசிக்காமல் நமது சொந்த விருப்புகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கும் தலைமை எது? சர்வாதிகார தலைமை. துதி பாடிகளை ஊக்குவித்து பரிசளிக்கும் தலைமை எது? சர்வாதிகார தலைமை. துதி பாடிகளை ஊக்குவித்து பரிசளிக்கும் தன்மை எது? தலைமை எது? சர்வாதிகார தலைமை. மையத் தலைமை திடீரென மறைந்தால் இயல்பு நிலை சீர்குலைந்து குழப்பம் ஏற்பட்டு யாவரும் செயலற்று நிற்கும் தலைமை எது? சர்வாதிகார தலைமை. மையத் தலைமை திடீரென மறைந்தால் இயல்பு நிலை சீர்குலைந்து குழப்பம் ஏற்பட்டு யாவரும் செயலற்று நிற்கும் தலைமை எது? சர்வாதிகார தலைமை. மாணவர்களிடம் பொருத்தப்பாடற்ற நடத்தையையும் பிரச்சனையையும் ஏற்படுத்துவது எது? சர்வாதிகார தலைமை. மாணவர்களிடம் பொருத்தப்பாடற்ற நடத்தையையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவது எது? சர்வாதிகார தலைமை. பெரும்பான்மை கருத்து அடிப்படையில் முடிவெடுப்பவர் யார்? ஜனநாயக தலைவர். பெரும்பான்மை கருத்து அடிப்படையில் முடிவெடுப்பவர் யார்? ஜனநாயக தலைவர். பரிவு, பரஸ்பர நம்பிக்கை, பாசம், மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த தலைமை ஜனநாயக தலைமை. பரிவு, பரஸ்பர நம்பிக்கை, பாசம், மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த தலைமை ஜனநாயக தலைமை. ஜனநாயக தலைமையில் குழு உறுப்பினர்களின் செயல்பாடு எவ்வாறு இருக்கும்? இவை அனைத்தும் எதெல்லாம்னா சுய பொறுப்புடன் இருத்தல், சுய சார்புடன் இருத்தல், அதிகாரம் பரவலாக்கப்பட்டு இருத்தல். இவை மூணுமே ஜனநாயக தலைமையில் குழு உறுப்பினர்களின் செயல்பாடாக இருக்கும். மையத் தலைமை திடீரென மறைந்தாலும் திகைப்புறாமல் ஏனையோர் தொடர்ந்து செயல்பட்டு இயல்பு நிலையை மீட்டெடுக்கும் தலைமை எது? ஜனநாயக தலைமை. மையத் தலைமை திடீரென மறைந்தாலும் திகைப்புறாமல் ஏனையோர் தொடர்ந்து செயல்பட்டு இயல்பு நிலையை மீட்கும் தலைமை எது? ஜனநாயக தலைமை.
மாணவர்களின் குழு ஆளுமை வளர்ச்சிக்கு உதவும் தலைமை எது? ஜனநாயக தலைமை. மாணவர்களின் முழு ஆளுமை வளர்ச்சிக்கு உதவும் தலைமை எது? ஜனநாயக தலைமை. குழுவில் உள்ள அனைவரும் முழு சுதந்திரத்துடனும் பங்கு பெறும் தலைமை எது? அவரவர் விருப்பப்படி இயங்க அனுமதிக்கும் தலைமை. குழுவில் உள்ள அனைவரும் முழு சுதந்திரத்துடனும் பங்கு பெறும் தலைமை எது? அவரவர் விருப்பப்படி இயங்க அனுமதிக்கும் தலைமை. குழு மனப்பான்மை குறைந்து காணப்படும் தலைமை எது? விருப்பத் தலைமை. குழு மனப்பான்மை குறைந்து காணப்படும் தலைமை எது? விருப்பத் தலைமை. குழு தலைவர் அனைவரையும் நெறிப்படுத்தும் ஆற்றலின்றி பலவீனமாக காணப்படும் தலைமை. அவரவர் விருப்பத் தலைமை. குழு தலைவர் அனைவரையும் நெறிப்படுத்தும் ஆற்றலின்றி பலவீனமாக காணப்படும் தலைமை. அவரவர் விருப்பத் தலைமை. ஒட்டுமொத்த குழுவின் செயல்திறன் குறைந்து காணப்படும் தலைமை எது? விருப்பத் தலைமை. ஒட்டுமொத்த குழுவின் செயல்திறன் குறைந்து காணப்படும் தலைமை எது? விருப்பத் தலைமை. தலைவரின் பொதுவான பண்புகளாக அட்கின்சன் கூறுவது எது? இவை அனைத்தும் தன்னை, தன் பணியை அறிவது, தன் சூழலை அறிவது, தன்னுடன் இருப்பவர்களை அறிவது. இவை எல்லாமே தலைவரின் பொதுவான பண்புகள் அப்படின்னு யார் சொன்னானாக்க அட்கின்சன். தலைவருக்கும் பின்பற்றுவருக்கும் இடையே இருக்க வேண்டியது இவை அனைத்தும். எதெல்லாம்னா பொது உடன்பாடு, பணிபுரியும் உறவுமுறை, திட்டமிடுதல். இவை மூன்றுமே எப்படி இருக்கணும்னா தலைவருக்கும் பின்பற்றுவர்களுக்கும் இடையே இருக்கணும். சரியா? காக்னேவின் படிநிலைகள் கற்றலின் வகைகள் 8. காக்னேயின் படிநிலை கற்றலின் வகைகள் 8. ஏகாதிபத்திய பாணிக்கும் மக்களாட்சி பாணிக்கும் இடைப்பட்ட நிலை எது? குழு பாணி. ஏகாதிபத்திய பாணிக்கும் மக்களாட்சி பாணிக்கும் இடைப்பட்ட நிலை எது? குழு பாணி. விரைவான முடிவுகள் எடுக்க உதவும் தலைமை பாணி எது? ஏகாதிபத்திய பாணி. விரைவான முடிவுகள் எடுக்க உதவும் தலைமை பாணி எது? ஏகாதிபத்திய பாணி. இரகசியங்கள் காக்கப்படும் தலைமை. அதிகாரத் தலைமை. இரகசியங்கள் காக்கப்படும் தலைமை. அதிகாரத் தலைமை. பணியாளர்களின் மனக்குறையை போக்கி உரிமைகள் காக்கப்படும் தலைமை பாணி எது? ஜனநாயக தலைமை. பணியாளர்களின் மனக்குறையை போக்கி உரிமைகள் காக்கப்படும் தலைமை பாணி எது? ஜனநாயக தலைமை. நன்றி.